பண்ணீங்க நீங்க இது வரைக்கும்? இந்திய தேசத்தின் நீதிமன்றத்தை கேட்கின்றேன், இந்த தேசத்தின் காவலர்களை கேட்கின்றேன், இந்திய அரியணைகளை வீட்டிருக்கின்ற எச்சில்கள் அரசியல் பொறுக்கிகளை கேட்கின்றேன். எத்தனை பேரை இதுவரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள்? பாபர் மசூதி வெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பாபர் மசூதியை வானத்திலே வந்த ஒரு மிஷின் இடிக்கவில்லை. இங்க இருக்கிற பொறுக்கியும் அயோக்கியனும் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார்கள்? பட்டியல் போடுவதற்கு தயாரா? ஒரு கட்டிடத்தை இடித்து விட்டோம் என்று பத்திரிகையில எழுதியீர்களே, 450 ஆண்டு காலம் இந்திய தேசத்திலே வீட்டிருந்த முஸ்லிம்களுடைய வணக்கஸ்தலம் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கே யாருக்கோ கோயில் விட்டுவதற்கு நீங்கள் எத்தனைத்தீர்களே? இந்த அயோக்கியத்தனத்தை செய்த எத்தனை குற்றவாளிகள் இப்போது சிறையில் இருக்கிறார்கள் என்ற என்னுடைய கேள்விக்கு இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் பதில் சொல்லுமானால் இந்த நிமிடம் நாங்கள் கேள்விகளை நிறுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எவனுக்கு நான் யோக்கியதை இருக்கிறது? நான் நீதிமன்றத்தை கேட்கிறேன். இதற்கு என்ன செக்ஷன் போடுவீங்க நீங்க? இப்ப கேட்கல, 64 ஆண்டுகளாக என் சமூகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. 1949 டிசம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த ஆலயத்தில் 4 சிலைகளை தூக்கி கொண்டு போய் உள்ளே வைத்தார்களே, அந்த கயவர்களை இதுவரை நீங்கள் சிலைகளை தள்ளி இருக்கிறாரா? பொறுக்கிகளா? இதைவிட அழகான வார்த்தை எங்களுக்கு தெரியாது. பாபர் மசூதி இடித்ததற்கு பின்னால் 1810 முஸ்லிம்கள் மும்பையிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே 1810 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மும்பையில. 400 பேர் பால் தாக்கரே என்ற ஒரு RSS பயங்கரவாதியோடு மும்பை தெருக்களிலே சுன்னத்து கத்ரா செய்த முஸ்லிம்களை கொன்று குவித்தார்களே, அந்த அயோக்கிய கூட்டத்தை இன்று வரை நீங்கள் சிறைபிடித்தீர்களா? அயோக்கியர்களே! அங்கே இருந்து தொடங்கியது இந்த தர்ம யுத்தம். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 1993 மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை என் சமுதாயம் மும்பையில் எரிந்து கொண்டே இருந்தது. எவனாவது ஒருத்தன் தடுத்திருந்தால் இந்த சம்பவங்கள் நடந்திருக்குமா? பாபர் மசூதி இடித்துவிட்டு முஸ்லிம் சமுதாயம் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேசத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலை செய்த அயோக்கிய கூட்டத்தை கைது செய்வதற்கு இந்த தேசத்தின் சட்டத்திற்கு வக்கில்லை என்று சொன்னால் அது குப்பை சட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். கோசா பெண்களாய் என் தாய்க்குளம் வீட்டிலே இருந்து இரவு 10 மணிக்கு மேல் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாய் இருக்கிறார், அதிலே என்னுடைய சகோதரி இருக்கிறார். இப்படி வீட்டில் இருக்கிற என்னுடைய சமுதாயமாயவைகள் இரவு நேரத்தில் 10 மணி அவர்களுக்கு தெரியுமா? அயோக்கிய கூட்டங்கள் முஸ்லிம்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்களா? காலை இப்படியே போகிறார், காலை இப்படியே போகிறாது. உங்கள் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய காலம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உயிரோடு இருக்கும் போது வர வேண்டும், வர வேண்டும். அப்ப எங்களை உயிரோடு அல்லாஹ் வச்சிருக்கணும். அதான் நாங்க விரும்புறோம். உனக்கு எதிராகவெல்லாம் இந்த தேசத்தின் அயோக்கியர்களுக்கு எதிராக இன்னும் எங்கள் கைகள் ஆயுதம் பிடிக்காமல் இருப்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அக்கிரமம் நீங்கள் செய்திருப்பது! அபு தாயிர் என்ற ஒரு சகோதரன் கிட்னி பாதிக்கப்பட்டு உடல் நிலைகளிலே எந்த பாகமும் சிதிலமடையாமல் இல்லை. அந்த சகோதரனுக்கு எழுந்து நடப்பதற்கு கஷ்டப்படுகிற அந்த சகோதரன் சிறைச்சாலையிலே ஆண்டு காலம் நீங்கள் விடுதலை கொடுக்க முடியுமா இல்லையா? உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கிறது விடுதலை கொடுப்பதற்கு. அது என்ன முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தருக்கு ஒரு சட்டம்? என்ன தேசம் இந்த தேசம்? என்ன செக்குலரிச தேசம்? இது மதச்சார்பற்ற தேசமா? நான் கேட்கிறேன். பால் தாக்கரே 2000 முஸ்லிம்களை கொலை செய்த பால் தாக்கரேவின் மீது உங்கள் சட்டம் பாயவில்லை. 3000 முஸ்லிம்களை கொலை செய்த அயோக்கிய நாய் நரேந்திர மோடியின் மீது உங்கள் சட்டம் பாயவில்லை. 19 முஸ்லிம்களை சுட்டுக் கொண்ட அயோக்கிய போலீஸ்காரர்கள் மீது உங்க சட்டம் பாயல. கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை கொல்லுவதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததா? நான் கேட்கிறேன். உயர்நீதிமன்றம் அதற்கு வாக்களித்திருக்கிறதா? அரசாங்கம் சுட்டுக் கொள்ள உத்தரவு போட்டதா? போலீஸ்காரன் நினைச்சா முஸ்லிம்களை சுட்டான். அவனுக்கு என்னடா தண்டனை கொடுத்தீங்க? என்னடா தண்டனை கொடுத்தீங்க? 19 முஸ்லிம்களை கொண்டவனுக்கு பிப்ரவரி 14, 1998 குண்டுவெடிப்புல 167 பேரை நீங்கள் கைது செய்தீர்கள். எத்தனை பேர் அப்பாவி என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா?
அத்தாவுக்கு ஆஸ்மாவுக்கு மருந்து வாங்க போனவர் தூக்கிட்டு போய் நீங்க ஜெயில வச்சீங்க. மோனப்பான ஒரு பையன் குறிச்சி பிரிவுல, நான் அயல் நாட்டுக்கு செல்லுகிற போது அந்த தம்பி சின்ன பையன், நான் திரும்பி வருகிறேன், குண்டுவெடிப்பு வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். நான் விசாரித்ததிலே அவனுக்கும் குண்டுவெடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பாவி ஒரு சின்ன சிறுவனை 18 வயது பாலகனை கொண்டு போய் சிறையிலே அடைத்து உங்கள் வக்கர புத்தியை, உங்கள் பாசிச வெறித்தனத்தின் அயோக்கியத்தனத்தை இந்த தேசத்திலே காட்டிவிட்டீர்கள். இன்னும் உங்களோடு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோமே, அதுதான் கண்ணீர் கதையாக இருந்து கொண்டிருக்கிறோம். தெரு வீதிகளிலே நாய்களை போல நீங்கள் சுட்டுக் கொண்டீர்கள் முஸ்லிம்களை. எந்த வழக்கிலே யாரை கைது செய்தீர்கள்? இதோ யார் இவர்? ஹேமந்த் கர்கரே. இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்லி இவரை நீங்கள் பாசிச வெறியர்கள், முஸ்லிம்கள் தான் இந்தியாவிலே குண்டு வைக்கிறார்கள் என்று சொல்லி எங்கள் மீது பழிபட்ட போது, இல்லை, இந்தியாவிலே குண்டு வைத்திருப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ் அயோக்கிய நாய்கள் என்று சொல்லி கண்டுபிடித்த மாவீரன் இந்த ஹேமந்த் கர்கரே உயிரோடு இருக்கிறார். இவர் உயிரை காப்பாற்ற முடியாத இந்த துறைகளை எப்படி நாங்கள் நம்புவது? இவருக்கு இமெயில் மிரட்டல் வரலையா? இவரை கொண்டது யார்? பிரக்யா சிங் தாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் போலீஸ் சாமியார் மாலேகான்ல பிக்கு சவுக்கில் செப்டம்பர் 2008 29ஆம் தேதி மோட்டார் சைக்கிள் ஒரு குண்டு வெடிச்சு 35 முஸ்லிம் படுகொலை செய்யப்பட்டார்கள். 75 பேர் மருத்துவமனையில் கைகால் இல்லாமல் கிடந்தார்கள். அதை கண்டுபிடித்த மாவீரன் ஆம்பள போலீஸ் ஹேமந்த் கர்கரே. அப்படின்னா மத்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்காதீங்க. இந்த ஆம்பள போலீஸ் இன்னைக்கு உயிரோடு இருக்காரா? முஸ்லிம்கள் தான். நீங்க 110 பேரை நீங்கள் பிக்கு சவுக்கில் அரெஸ்ட் பண்ணீங்க மாலேகான்ல, முஸ்லிம்கள் தான் குண்டு வச்சாங்கன்னு சொல்லி. ஆனால் குண்டு வைத்தது யார்? பிரக்யா சிங் தாகூர். பிரக்யா சிங் தாகூரை விசாரித்தவுடன் ஆர்டிஎக்ஸ் ரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உனக்கு எங்க இருந்து இது கிடைத்தது கேட்டவுடன் அந்த பாப்பாத்தி சொல்லிட்டா, எனக்கு குண்டு தந்தது ராணுவம் தந்தது. ராணுவத்தில் யார் தந்தா? ஸ்ரீகாந்த் புரோஹித். சொன்னாலா இல்லையா? ஸ்ரீகாந்த் புரோஹித்துக்கு ஜெயில் கொடுத்தீங்களா? கூமட்டைகளா? பிரக்யா சிங் தாகூருக்கு ஜெயில் கொடுத்தீங்களா? ஸ்ரீகாந்த் புரோஹித் சொன்னா, நான் மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான பேர் நாங்கள் ராணுவத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மை இனமான இந்த முஸ்லிம் சமுதாயத்தை குண்டு வைத்து தகர்ப்பதற்காக நாங்கள் மிகப்பெரிய பள்ளிக்கூடமே நடத்தி கொண்டிருக்கிறோம். போன்சலாலா பள்ளிக்கூடம்னு அவன் சொன்னானா இல்லையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு ட்ரெயின் விட்டான், சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ். அதுல குண்டு வெடிச்சு 40 பேர் பாகிஸ்தான் முஸ்லிம், இந்தியாவிலிருந்து 20 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலேயும் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த குண்டு வைத்தது இவருடைய விசாரணையில யார் தெரியுமா? தயானந்த பாண்டே. என்னடா பண்ணீங்க தயானந்த பாண்டாக? அத்தனை பேரும் குண்டு வைக்கிறான். அவர்கள் எல்லாம் நீங்க வெளியில வச்சு அழகு பார்த்து நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவன் தான். இந்தியாவுடைய பிரதமர் கடந்த 6 ஆண்டு காலம் வாஜ்பாய். வாஜ்பாய் ஓகேனா? வாஜ்பாய் மாதிரி ஒரு அயோக்கிய பையன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கானடா. அவனுக்கு நீங்கள் நடுநிலைமையான பட்டம் கொடுத்து ஆட்சி அணையிலே உட்கார வைத்தீர்கள். என் சமுதாயத்தின் பெண்கள் 1000 பேர் கற்பழிக்கப்பட்டார்கள். குஜராத்தில் எத்தனை நாய்களை நீங்கள் கைது செய்தீர்கள்? என்ன இந்த தேசத்தின் சட்டம்? 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருப்பவர்களை கருணை கண்டு பார்க்காத, கருணை கண்ணோடு நீங்கள் பார்க்காத அயோக்கியர்களை நான் கேட்கிறேன். கடந்த ஆண்டு இதே போல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டத்தை நடத்தி செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளிலே எங்கள் சமுதாயத்தினுடைய சகோதரர்கள், இன்னும் ஏழைய அனைத்து சமுதாய மக்கள் சிறையிலே இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னோம். நாசர் மதனி 10 ஆண்டு காலம் கோயம்புத்தூர் சிறையிலே இருந்தார். எவ்வளவு பெரிய அவருக்கு செய்த அநியாயம்! ஒரு நாள் கூட அவருக்கு பிணை கொடுக்கவில்லை. அவருடைய தந்தை இறந்தார், பிணை கொடுக்கவில்லை. அவருக்கு ஒரு கால் கிடையாது. ஆர்எஸ்எஸ் கார குண்டு வச்சு ஒரு கால் இல்லாம பண்ணிட்டான். சுகர் நோயாளி, 480 சுகர் இருந்தது அவருக்கு. பிளட் பிரஷர் நோய் இருந்தது. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நாள் எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று கெஞ்சினார், கதறினார். இந்த ஆட்சியாளர்கள், இந்த தேசத்தின் நீதிமன்றம் அவருக்கு பிணை கூட கொடுக்கவில்லை. கடைசியிலே 10 ஆண்டு காலம் முடிந்து அவருடைய எல்லாம் தொலைந்து போய் சாக போற நேரத்தில் அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டாரே, அந்த 10 ஆண்டு காலத்தை திருப்பி கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவனாலையாவது முடியுமா? அதான் நாங்க கேட்கிறோம், விடுதலையை கொடுங்க. எத்தனை அப்பாவிகள்! ஏன் அண்ணா பிறந்த நாளைக்கு முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்படுவதில்லை? இந்த தேசம் மதச்சார்பற்ற தேசம் என்று சொன்னால்
இந்த தேசம் ஒரு செக்குலரிச தேசம் என்று சொன்னால், இந்த தேசம் ஜனநாயக தேசம் என்று சொன்னால், சம உரிமை, சமநீதி, சமத்துவ ஜனநாயகம் படைப்பது இந்திய தேசத்தினுடைய அறிவுடைமை கொள்கை என்று சொன்னால், அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறது என்று சொன்னால், என் சகோதரர்கள் விடுதலையிலே அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எத்தனை எத்தனை அவலங்கள், எத்தனை எத்தனை துக்கங்கள் நாக்பூர்ல, அஜ்மீர்ல, மும்பைல, சூரத்ல, மீரட்ல, ஏன் தென்காசியில யார் கொண்டு வைத்தது? முஸ்லிம்களா? பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கின்றன, நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உளவுத்துறையை நாங்கள் நம்ப மாட்டோம். காரணம், இந்தியாவுடைய மத்திய உளவுத்துறை RSS இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த புத்தகத்தில் இருக்கு, இந்த புத்தகத்தில் இருக்கு. கற்கரையை கொலை செய்தது யார்? MS முஸ்லிப் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் காவல்துறை IG எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை திருச்சியில வெளியிட்டவர் டி.க. வீரமணி அவர்கள் அவர்தான் வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இந்தியாவுடைய மத்திய புலனாய்வு துறையை இயக்கிக் கொண்டிருப்பது RSS. அப்படின்னா எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும்? இந்தியாவில் ஒரு பயங்கரவாத அமைப்பு RSS. அதை எழுதுவார்களா? IB பிரதமருக்கு ரிப்போர்ட் அனுப்புவது, உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பும் போது இந்த RSS உடைய தீவிரவாதத்தை பற்றி, குண்டுவெடிப்பை பற்றி இன்று வரை நீங்கள் எழுதியிருக்கிறீர்களா? முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் நடத்தினால் அது தீவிரவாதம், அது பயங்கரவாதம் என்று சொல்லுகிறார்களே. இதுவெல்லாம் தாண்டி சுப்பிரமணிய சாமி ஒரு லூசு சொல்றான், முஸ்லிம்களுக்கு இனிமேல் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். யார் சொல்றான்? ஒரு லூசு பையன் சுப்பிரமணிய சாமி ஜனநாயக கட்சியில் ஒண்ணு வச்சுட்டு அண்டை நாட்டிலிருந்து பணம் வாங்கி பஞ்ச பொழப்பு நடத்தி இருக்கிற ஒரு பரதேசி சொல்றான். வந்தேரி நாய் சொல்றான், கைபர் போனால் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடு வைக்க வந்த பண்டார பரதேசி சொல்றான், எங்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்படும். நான் சொல்றேன், ஓட்டுரிமை மறுக்கப்பட்டால் சுப்பிரமணிக்கு ஒரு ஓட்டைய போடுவோம். நாங்க புரிஞ்சுதா? ஓட்டைய போடுவோம். இதை எழுது நீங்க உளவுத்துறை. நீங்க ஓட்டு போடுறதுக்கு மறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டைய போடுவோம். நாங்க சுப்பிரமணிய சாமியில் அவங்க அப்பா வந்தாலும் சரி, இந்தியாவில் வாக்குரிமை மறுக்கப்பட்டால் இந்தியா இந்தியாவா இருக்காது. அதான் உண்மை. சல்மான் குர்ஷித் ஒரு ஆளுங்க யூபியில போய் நாங்கள் வெற்றி பெற்றால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லி சும்மா தெரியாம சொல்லிட்டாருங்க. இவங்க பேசினா நாங்க நம்ப மாட்டோம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டாங்க. உடனே RSS காரன், பிஜேபி காரன், நாட்டின் பாசிச வெறிபிடித்த அயோக்கிய கூட்டம், பண்டாரர்கள், பரதேசிகள், கோமலங்கட்டமே அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்றான் தெரியுமா? அப்படி கொடுத்தால் இந்தியாவுடைய ஒற்றுமை சீர்குலைந்து போய் இந்தியா துண்டாகி விடுங்கிறான். யாரு? இந்த பண்டாரம் பரதேசி. நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியாவை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் நாங்கள். இந்தியாவை துண்டாட விட மாட்டோம். அப்படி எவனாவது RSS காரன் ஒன்னா சேர்ந்து ஏதாவது நாடு வேணும்னு பிரிச்சுட்டீங்கன்னா பாக்கி உள்ள நாடெல்லாம் இஸ்லாமிய நாடாயிரும் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். செய்து பார், இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் சலுகைகளும் இன்ன பிற மதத்துக்கு இருப்பதை போல எங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால், எங்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனையை நீங்கள் ஏற்படுத்தினால் எங்களுக்கு வேற வழியே இல்லை. அல்லாஹ்வுடைய ஆட்சியை இந்தியாவில் அமைப்பதை தவிர வேற வழியே இல்லை. அது நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுடைய ஆட்சி நிச்சயமாக பேராசிரியர் தீரன் விரும்புகின்ற ஆட்சி, அண்ணன் தியாகு விரும்புகின்ற ஆட்சி, கொளத்தூர் மணியண்ணன் விரும்புகின்ற ஆட்சி. ஏன்? இந்த தேசத்தின் அனைத்து 126 கோடி இந்திய மக்களும் விரும்புகின்ற ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு பொதுவான ஆட்சியை அந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரும். நீங்கள் இப்படி சொன்னால், நீங்கள் அநீதி இழைத்தால் எங்களுக்கு வேற வழி இல்லை என்று மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு, இந்த சத்தங்கள் வெற்று சத்தமாக ஆகக்கூடாது. ஓ போராளிகளே, உங்கள் மூதாதையரை எண்ணி பாருங்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வானா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லி ஒரு வாசறையிலே நம்மை ஒன்றிணைத்த இஸ்லாம் இன்னைக்கு கூறு போடப்பட்டு வியாபாரிகளுடைய கையிலே மாட்டிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்கு வீரமுள்ள போராளிகளாய் இளைஞர்கள் நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். உங்கள் இளைஞர்களின் கரங்களோடு இந்த கரங்களையும் இணைத்து நான் முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.